ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எப்பொழுதும் ஒருவரை பற்றி யோசித்து கொண்டே இருக்கின்றாய். அவரை நினைக்க வேண்டாம், அவரை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் உன் நினைவுக்கு வருவது அவர் முகம் மட்டுமே. நீ எங்கு சென்றாலும் அவரை நினைக்காமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்தில், பெயரில், பாடலில், காட்சிகளில் அவருடைய நினைவு வருகின்ற மாதிரி சம்பவம் நடக்கின்றது. என்ன செய்வது என்று புரிவதில்லை. ஒன்றாக இருக்கும் பொழுது நீ அவரை பற்றி சற்றும் யோசிக்கவே இல்லை. இப்பொழுது நீ உயிருக்கு உயிராக நேசித்த உன்னவரை இப்பொழுது பிரிந்து அவர் நினைவோடு தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை விட்டு அவர் நெடுதூரம் சென்று விட்டார். ஆனால் அவருடைய நினைவுகளில் இருந்து கூட உன்னால் மீண்டும் வர முடியவில்லை. அவர் எங்கே உன்னை விட்டு சென்றாரோ அதே இடத்தில் அவருடைய பழைய நினைவுகளோடு நின்று கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று கூட யோசிக்க முடியாமல் திணறி அவருடைய பிரிவை உன்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றாய். ஒன்றாக இருக்கும் பொழுது புரியாத பிரியம் அவரை பிரிந்தவுடன் உனக்கு புரிந்திருக்கின்றது என்பது மட்டுமே உனக்கு தெரிகின்றது. அவரை எப்படி மீண்டும் தேடுவது, அவருடன் எப்படி இணைவது என்று உன்னால் யோசிக்க முடியவில்லை. அவர் உன்னை விட்டு வேண்டாம் என்று சென்று விட்டார். மீண்டும் அவரையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை யார் வாழ்வார் தங்கமே? நீதான் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ நேசிப்பது அவரைத்தானே, உன்னை விட்டு சென்ற அந்த ஒருவரைத்தானே. நான் சொல்வது சரிதான் என்று நீ தீர்க்கமாக நம்புகின்றாய் அல்லவா? நான் சொல்வது சரிதான். அவரை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நினைத்து கொண்டிருக்கப் போகின்றாய்? மறக்க முடியவில்லையே என்று நினைக்கின்றாய். மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் வாழும் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கின்றாய். தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய். சரியாக உணவு உண்பதில்லை, சரியாக உறக்கம் கொள்வதில்லை. தலையணையில் உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய மனமே வலிக்கின்றது. கவலை வேண்டாம் தங்கமே, அவரையே உன்னை தேடி நான் வர வைக்கின்றேன். அவருடைய மனம் மாறி உன் அருமையை புரிந்து தெரிந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கின்றேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. சிறிது நாட்கள் காத்து கொண்டிரு. நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.